வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது ஆண்ட்ராய்ட் டெக்னாலஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான கண்டென்ட்டை எடுத்து வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வித்தியாசமான டீனேஜர்ஸ், அதாவது நம்மளோட வித்தியாசமானவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அடிக்கடிக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறையவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம முதலாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேர்ள்னே சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் தான். இந்த கேர்ளுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு 30, ஒரு 40, ஒரு 50. தவறு காய்ஸ். இவங்களோட வயசே பார்த்திங்கன்னா 14. ஆனால் இந்த வயசுலேயே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப முதுமையான தோற்றம் வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா இவங்க மண்டையில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டி இருந்ததான். அந்த கட்டி மூலமாக இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தோற்றத்துக்கு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி ஓரளவுக்கு இது பண்ணாங்க. ஆனாலும் அவங்க ஸ்கூலுக்கு போகிறத கூட விட்டுட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துட்டு எல்லாருமே கேலி பண்ணுறாங்களா, அதனால இவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறத கூட நிறுத்திட்டாங்களாம். இது ஒரு பெரிய இதுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி உங்களை கண் கலங்க வைப்பது எதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் பார்க்க போகிறது இவங்க தான். இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரோடுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பனை மரத்தை ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஏன் இப்படி ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மூளையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி இருந்து தான். அந்த கட்டி மூலமாக இவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் அதிகமாகி இவங்க வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து உயர்ந்துட்டாங்களாம். ஆனாலும் அது சர்ஜரி மூலமாக வந்து இவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க, குறையவே இல்லை. ஆனாலும் காதலுக்கு வயது ஹைட்டு நேரத்துக்குன்னு 2 பேரும் சும்மா ஜாலியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களை தான் பார்க்க போகிறோம். இவங்களை பார்க்குறதுக்கே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அழகுக்கு கிடையாது. இவங்க ஒரு அதாவது பாடி பில்டர். இந்த பாடி பில்டர் நாட்டிலேயே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சிம்பிளாக ஒரு பாடி பில்டு பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து பாடி பில்டு வந்து செம்மையாக ஆச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து தவற விடக்கூடாதுன்னு அப்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பாடி பில்டில் இறங்கிட்டாங்க. இதனாலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. இந்த டீனேஜ் பையனோட கதை பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணில் தண்ணியே வந்துடும். இந்த டீனேஜ் பையனுக்கு பார்த்திங்கன்னா 14 வயசு தான் ஆகுதான். இந்த தோற்றத்துக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ ஜெரின்ற டிஸார்டர் இருக்குது. ஆனால் இவனோட ரொம்ப ரொம்ப பெரிய டிஸார்டர்னு பார்த்திங்கன்னா இவங்க தம்பி எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கான். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 15 வயசுக்கு மேலே உயிர் வாழவே முடியாதான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டிஸார்டர்னு எனக்கு தோன்றுது. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிஸார்டர் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இவங்க தான். இவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைக்கு எல்லாமே க்யூட்டாக பொம்மைங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க உண்மையிலாகவே பொம்மைங்க மாதிரி தான் இருக்காங்க. இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் மொத்தமே பார்த்திங்கன்னா பொம்மை மாதிரி தான். ஆனால் இவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம பாராட்டியே தரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம நல்லா இருக்கிற பசங்க பிறந்தாலே பார்த்திங்கன்னா முதியோர் இல்லத்தில் அது மாதிரி எந்த இல்லத்துலலாம் போய் சேர்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா யாருக்கு பிறந்தான்னா எல்லாம் எங்கள் குழந்தை தான்ட்டு சந்தோஷமாக இந்த குழந்தைங்கள பார்த்திங்கன்னா வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய தேங்க்ஸ். யாரெல்லாம் இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. ரொம்ப பிடிச்ச எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பையன் பார்த்திங்கன்னா இவன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆச்சரியம் தான் பண்ணோம். இவனுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கரண்ட்டு தாங்க முடியும்னு பார்த்திங்கன்னா ஒரு 500 வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட்டு பார்த்திங்கன்னா இவனால் தாங்க முடியுதுன்னா நம்ப முடியுதா? கண்டிப்பாக இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா 500 வீட்டுக்கு தேவையான பவர் சப்ளை பார்த்திங்கன்னா இவன் உடம்புல அசால்ட்டாக பாய வைக்கலாமா. இவனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவனுக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இவனோட கயிற்று பாருங்கள் ரொம்ப நீளமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவனோட முதுகு தண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நீளமாக அது வளர வளர சரியாயிடும்னு இவங்க பேரண்ட்ஸ் விட்டதுனால அது வளர வளர கயிற்றோடு சேர்ந்து வளர்ந்துச்சான். அதனாலே பார்த்திங்கன்னா இவனுக்கு பார்த்திங்கன்னா பெரிய கழுத்து வந்து வளர்ந்துருக்கு தான். இவன் பார்த்திங்கன்னா ஒரு சைனா சேர்ந்த குடிமகன்கள். இவங்களை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, இவன் தான் லாஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப உங்கள் கண்களை கலங்க வச்சாங்க, யார் ரொம்ப உங்கள் மனசை ஈர்த்தாங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கமெண்ட்ஸை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன்.
எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், யார் யார் கண்ணிலெல்லாம் தண்ணி வந்துச்சு, யார் யார் கண்ணிலெல்லாம் சிரிப்பு வந்துச்சு அப்படின்றது உண்மையாக உங்கள் மனசை தொட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்ம இவங்களுக்கு கொடுக்குற ஒரு தம்ஸ் அப். கண்டிப்பாக நீங்கள் சாட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.